வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஆளுநர் ஆர்.என். ரவி திடீர் டெல்லி பயணம். பதவி நீட்டிப்பு குறித்து ஜனாதிபதி பிரதமரை சந்தித்து பேச உள்ளதாக தகவல். இளநிலை மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிட்டார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். தமிழக அரசின் புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்பு, தமிழ்நாடு அரசு உத்தரவு. முதலமைச்சரின் இணை செயலாளராக IAS அதிகாரி லட்சுமிபதி நியமனம், தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு, ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி கைது. தமிழ்நாட்டில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் இல்ல திருவிழா விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் அங்கு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கலைஞர் நாணய வெளியீட்டு விழா திமுக நிகழ்ச்சி அல்ல என்றும் மத்திய அரசின் நிகழ்ச்சி என்றும், மத்திய அரசின் நிகழ்ச்சி என்பதால் ராகுல் காந்தியை அழைக்கவில்லை என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அதிமுக இரங்கல் கூட்டம் நடத்தி இருக்கிறதா என்ற அவர், ஜெயலலிதாவிற்கு கூட்டம் நடத்த முடியாதவர்கள் கலைஞர் விழாவை பார்த்து கேள்வி கேட்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். MBBS, BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இன்று வெளியிட்டுள்ளார். MBBS, BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடர்ந்து பேசினார். அப்போது தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கு 9,800 இடங்களும், BDS படிப்புக்கு 2,150 இடங்களும் உள்ளன. கடந்த ஆண்டை விட 150 மாணவர்களுக்கு கூடுதலாக இடம் கிடைத்துள்ளது என கூறினார். மேலும் நாமக்கல்லை சேர்ந்த மாணவன் ரஜினிஷ் 720 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளதாகவும், சென்னை அயனம்பாக்கம் மாணவர் சையது 2வது இடம் மற்றும் சென்னை சேத்துப்பட்டு மாணவி சைலஜா 3ஆம் இடம் பிடித்துள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து 7.5% இட ஒதுக்கீட்டுக்கான தரவரிசை பட்டியலில் ரூபிகா என்ற மாணவி முதலிடம் பிடித்துள்ளதாகவும், மேலும் வெளிப்படைத்தன்மையோடு பணியாற்றி பட்டியலை வெளியிட்டுள்ளதாகவும், முதன்மை பெற்ற 10 மாணவர்களுக்கு அரசு ஒதுக்கீட்டில் இட ஒதுக்கீட்டு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உட்பட இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஆற்காடு சுரேஷின் குடும்பத்தினர் ஆந்திராவில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த வகையில் ஆற்காடு சுரேஷின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்திற்காக ஆற்காடு அடுத்த பொன்னி கிராமத்தில் குடும்பத்தினர் வருவார்கள் என்பதால் ஆந்திர எல்லையோர கிராமங்களில் போலீசார் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தினர். இந்த சூழலில் ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி போலீசில் சிக்கியுள்ளார். அவரை சென்னை அழைத்து வந்த போலீசார் கொலை திட்டத்திற்காக சதி ஆலோசனையில் அவருக்கு பங்கு இருக்கிறதா, பண உதவி செய்தாரா என பல கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆளுநர் ஆர்.என். ரவி திடீர் பயணமாக டெல்லி சென்றுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி திடீர் பயணமாக இன்று காலை சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். ஆளுநருடன் அவரது செயலாளர், உதவியாளர், பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரும் சென்றுள்ளனர். ஆளுநரின் பதவிக்காலம் ஜூலை 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் பதவி நீட்டிப்புக்காக உத்தரவு இதுவரை வரவில்லை. இதனால் டெல்லி சென்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை ஆர்.என். ரவி சந்தித்து பதவி நீட்டிப்பு குறித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று டெல்லி சென்று ஆளுநர் ஆர்.என். ரவி 21ஆம் தேதி சென்னை திரும்புவார் என்று கூறப்படுகிறது. தமிழக அரசின் புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசின் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தலைமை செயலாளராக பதவியேற்ற அவர் ஓராண்டுக்கு மேலாக இந்த பதவியில் இருந்தார். இந்த நிலையில் சிவ்தாஸ் மீனா மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசின் புதிய தலைமை செயலாளராக தற்போது முதலமைச்சரின் தனி செயலாளராக இருக்கும் முருகானந்தம் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழக அரசின் 50வது தலைமை செயலாளராக முருகானந்தம் IAS இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். முதலமைச்சரின் இணை செயலாளராக லட்சுமிபதி நியமிக்கப்பட்டுள்ளார்.
தமிழக அரசின் புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சரின் இணை செயலாளராக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த லட்சுமிபதி IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு புதிய ஆட்சியராக இளம்பகவத் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரியில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். தூத்துக்குடியை சேர்ந்த ரவுடி செல்வத்தை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். ரவுடி செல்வத்தை தேரூர் பகுதியில் வைத்து போலீசார் பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு ரவுடி செல்வம் தப்ப முயன்ற போது காவல் ஆய்வாளர் ஆதாம் அலி சுட்டு பிடித்தார். தற்போது காயமடைந்த ரவுடி செல்வம் கன்னியாகுமரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருச்செந்தூர் அருகே பெருந்தலைவர் காமராஜரின் முழு உருவ வெங்கல சிலையை தமிழக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வாசன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தெற்கு ஆத்தூர் பகுதியில் உள்ள சுற்றுவட்டார நாடார் உறவின் முறை சங்க வளாகத்தில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பெருந்தலைவர் காமராஜரின் 7 அடி உயரமுள்ள வெண்கல சிலை நாடார் உறவின் முறையினர் மற்றும் வியாபாரிகள் உதவியுடன் அமைக்கப்பட்டது. இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் கலந்து கொண்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பெருந்தலைவர் காமராஜரின் முழு உருவ சிலையை திறந்து வைத்தார். இதில் சுற்றுவட்டார நாடார் உறவின் முறை சங்க தலைவர் செல்வராஜ் நாடார் மற்றும் கட்சி நிர்வாகிகள், நாடார் உறவினர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய GK வாசன், பெருந்தலைவரது வெண்கல சிலையை அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு SDR விஜயசீலன் அவர்கள் சிலையை நிறுவுவதற்கான முழு பொறுப்பை, பொருளாதார செலவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மரியாதைக்குரிய ஆத்தூர் சுற்றுவட்டார நாடார் உறவின் முறை சங்கத்தினுடைய பிரதிநிதிகளோடு இணைந்து இன்றைக்கு ஆத்தூர் நகரத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக சிலை திறப்பு விழா நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். சென்னை நங்கனூரில் VCK தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை நங்கநல்லூர் வெற்றி திரையரங்கம் அருகில் VCK தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை ஒட்டி VCK ஆலந்தூர் தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் வெற்றி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி, உணவு மற்றும் புடவை உள்ளிட்ட நலத்திட்டங்களாக வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் சைதே ஜேக்கப், மண்டல செயலாளர் ரவிசங்கர், துணை செயலாளர் சீராளன், தொகுதி துணை செயலாளர் இன்பரசு, சசிகுமார், சந்திரன், வட்ட செயலாளர்கள் விக்னேஷ், பழனி, ஸ்ரீதர் மற்றும் வட்ட துணை செயலாளர்கள் பாலாஜி, பிரதீப், ரமேஷ், ஆனந்தவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலத்தில் SIயை தரக்குறைவாக பேசிய ஜெயலலிதாவின் கார் டிரைவர் கனகராஜின் சகோதரர் தனபால் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே SI அழகுதுரை மற்றும் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் டிரைவர் கனகராஜின் அண்ணன் தனபால் SI அழகுதுரையிடம் மேச்சேரி காவல் நிலையத்தில் பொய் வழக்கு போட உடந்தையாக இருந்ததாக கூறி பொது இடத்தில் தரைக்குறைவாக பேசியதோடு அவரது சட்டையை பிடித்து இழுத்து கீழே தள்ளிவிட்டுள்ளார். இதை கண்ட சக போலீசார் தனபாலை தடுத்த நிலையில் அழகுதுரையையும் மேச்சேரி இன்ஸ்பெக்டரையும் கொல்லாமல் விடமாட்டேன் என்று மிரட்டியுள்ளார். பின்னர் பொது இடத்தில் SIயை தரைக்குறைவாக பேசியதற்காகவும் அவரை பணி செய்ய விடாமல் தடுத்து கொலை மிரட்டல் விடுத்ததற்காகவும் தனபால் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். கோவையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியை மாநகர துணை காவல் ஆணையர் துவக்கி வைத்தார். கோவை மாவட்டத்தில் உள்ள KGISL மைதானத்தில் ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு சமர்ப்பிக்கும் விதமாக KG ஸ்போர்ட்ஸ் டே 2024 என்ற தலைப்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டியினை மாநகர துணை காவல் ஆணையர் சரவணகுமார் மற்றும் மூத்த மருத்துவர் பக்தவக்சலம் ஆகியோர் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி துவக்கி வைத்தனர். இதில் பல்வேறு பிரிவின் கீழ் 100 மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல் உள்ளிட்ட பல போட்டிகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்களும் கலந்து கொண்டனர். போட்டியில் இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டையில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 2வரை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வேம்பி ஏரிக்கரை பகுதியில் சந்தேகத்துக்கு இடமாக சுற்றித் திரிந்த 2வரை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர்.
அப்போது இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் ஏழுமலை மற்றும் அவரது மகன் சக்திவேல் ஆகிய இருவரும் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. இவர்கள் வாலாஜாபேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு வீடுகளிலும் மேலும் 2 கோவில்களிலும் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் இவர்களிடம் இருந்து 28 சவரன் தங்க நகை, 1 கிலோ 250 கிராம் வெள்ளி பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் குற்ற சம்பவங்களுக்கு உறுதுணையாக இருந்த சக்திவேலின் நண்பர் பாபா என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் படுகொலை செய்யப்பட்ட நரிக்குறவர் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது. சிதம்பரம் அடுத்த கீரப்பாளையம் பகுதியில் வசித்து வந்த நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த வள்ளிமலை என்பவர் தனது குடும்பத்துடன் வீராம்பட்டினம் கோவில் தேரோட்ட விழாவில் வியாபாரம் செய்து வந்தார். அங்கு இவருக்கும் அஜித்குமார் என்ற மீனவ இளைஞருக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் அஜித்குமார் கரும்பினால் அடித்ததில் வெள்ளிமலை உயிரிழந்தார். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் உயிரிழந்த வெள்ளிமலை குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி 25,000 ரூபாய் நிதி உதவி வழங்கினார். கோவில்பட்டியில் காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்க மாநாடு நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் மண்டபத்தில் திருநெல்வேலி கோட்ட காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்க மாநாடு 2 நாட்கள் நடைபெற்றது. முதல் நாள் நடந்த கொடியேற்றுதல் நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி கோட்ட தலைவர் முத்துக்குமாரசுவாமி தலைமை வகித்தார். திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம், அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்க இணை செயலாளர் கிரிஜா ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் சூழல் என்ற தலைப்பில் தஞ்சாவூர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சூழலியல் உபக்குழு மாநில ஒருங்கிணைப்பாளர் சேதுராமனின் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இணை செயலாளர் கிரிஜா இவ்வாறு தெரிவித்தார். சமீபத்தில் இந்த இந்திய நாட்டினுடைய பட்ஜெட் என்பது சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னதாக நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்களையும் சந்தித்து இன்றைக்கு எல்ஐசி பிரீமியத்தின் மீதான ஜிஎஸ்டி என்பது ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற மனுவை எல்லோரையும் சந்தித்து நாங்க கொடுத்தோம். செஞ்சி நகர அதிமுக சார்பில் உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நகர அதிமுக சார்பில் சங்கராபுரம் 13வது வார்டில் புதிய உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி கவுன்சிலர் அகல்யா வேலு ஏற்பாட்டில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் பிருத்திவிராஜ் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட அதிமுக செயலாளருமான CV சண்முகம் கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமை அட்டையினை வழங்கினார். இதில் மாவட்ட அவைத் தலைவர் கண்ணன், எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ரங்கநாதன், ஒன்றிய செயலாளர்கள் விநாயகமூர்த்தி, பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற பட்டம் விடும் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை கடற்கரையில் சர்வதேச காற்றாடி திருவிழா கடந்த 15ஆம் தேதி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோரால் தொடங்கி 4 நாட்கள் நடைபெற்றது. இதில் மலேசியா, ஜெர்மனி, தாய்லாந்து உள்ளிட்ட 7க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்தும் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று 10 அணிகளாக பிரிந்து காற்றாடிகளை பறக்கவிட்டனர். பட்டம் விடும் விழாவில் 40,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பட்டத்தை காண குவிந்திருந்தனர். ஆற்காடு அருகே கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மண்ணால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் சிலைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு முழுவதும் வரும் 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு திருநீலகண்டர் தெருவில் உள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் வெண்ணெய் திருடும் கிருஷ்ணர், பசுவுடன் இருக்கும் கிருஷ்ணர் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிலைகளை பாரம்பரிய முறையில் செய்து வருகின்றனர். இங்கு 100 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் சிலைகளை மக்கள் பலரும் தங்கள் குழந்தைகளுடன் வருகை தந்து வாங்கி செல்கின்றனர். காஞ்சிபுரம் கன்னிகம்மன் ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு கூழ் வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு அருகே கன்னிகாபுரம் பகுதியில் ஆகாய சப்த கன்னிகம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு கூழ் வார்த்தல் திருவிழாவை ஒட்டி பம்பை உடுக்கை அடித்து வர்ணிப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கன்னிகம்மனுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வகையில் பொதுமக்களுக்கு கூழ் ஊற்றினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் சார்பில் ஆடிப்பூர பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் சார்பில் ஆடிப்பூர பெருவிழா நடைபெற்றது. கள்ளிப்பட்டி ஆதிபராசக்தி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற 15வது ஆடிப்பூர பெருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து கைகளில் கஞ்சி கலகத்தை ஏந்தியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மேல்மருவத்தூர் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தனர். பின்னர் அலங்காரம் செய்யப்பட்ட ஆதிபராசக்தியை தரிசனம் செய்து பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர்.
விசிக தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை ஒட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளின் சிறிய தொகுப்புகளாக காணலாம். நெல்லை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக விசிக தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை ஒட்டி பழவூரில் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளர் அருள் செல்வன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் சுந்தர், மாநில துணை செயலாளர் மணிமாறன், திமுக நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் திட்டக்குழு தலைவர் ஜெகதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆலத்தம்பாடி கடை வீதியில் மாவட்ட துணை அமைப்பாளர் வீரகுமார் தலைமையில் விசிக தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை ஒட்டி பள்ளி மாணவர்களுக்கு உபகரணங்கள், மரக்கன்றுகள், கொடியேற்றும் விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக செல்வன், மாவட்ட செயலாளர் மைக்கேல்ராஜ், நகர செயலாளர் சுகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் அரசு மருத்துவமனையில் மாநகர மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர். இதேபோல உடையார்பட்டி பகுதியில் வடக்கு மாவட்ட செயலாளர் காஜா மொய்தீன் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கட்சி கொடிகள் ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருமாவளவன் பிறந்தநாள் விழா மேடையில் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அவதூறாக பேசிய பெண் வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாமகவினர் புகார் அளித்துள்ளனர். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவின் போது அவரை வாழ்த்தி மேடையில் பேசிய வழக்கறிஞர் சினேகா, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் வன்னியர்களின் உள் ஒதுக்கீடு பற்றியும் இழிவாக பேசியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பாமகவினரிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வீடியோ தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய செயலாளர் மதிவாணன் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் இரு சமூகத்தினர் இடையே மோதலை ஏற்படுத்துவதாகவும், தேர்தல் நேரத்தில் இரு சமூகத்தினர் ஒன்றாக இருக்கக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடு பேசியதாகவும் கூறி புகார் அளித்தார். மேலும் சமூக மோதலை உருவாக்குபவர்கள் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமிழக பார் கவுன்சிலில் இருந்து அவரை நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழ்நாட்டில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 53,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 6,670 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 53,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,216 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 91 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 91,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 73 புள்ளிகள் அதிகரித்து 80,509 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 37 புள்ளிகள் அதிகரித்து 24,579 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஆளுநர் ஆர்.என். ரவி திடீர் டெல்லி பயணம். பதவி நீட்டிப்பு குறித்து ஜனாதிபதி பிரதமரை சந்தித்து பேச உள்ளதாக தகவல். இளநிலை மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிட்டார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். தமிழக அரசின் புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்பு, தமிழ்நாடு அரசு உத்தரவு. முதலமைச்சரின் இணை செயலாளராக IAS அதிகாரி லட்சுமிபதி நியமனம், தமிழ்நாடு அரசு உத்தரவு.
ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி கைது. தமிழ்நாட்டில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.